வணக்கம் நண்பர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் லைட்டு கிளாரடி. வணக்கம் நண்பர்களே. நண்பர் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லிடுங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம எழுதி வச்சே சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம போன டூரிஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சுற்றுலா, கப்பல், குரூஸ் அந்த இதெல்லாம் விட்டுட்டோம். ஏன்னா டைமிங் பத்தில் 2 டைமிங்னா ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். இருந்தாலும் அந்த டயத்தில் ஞாபகம் இல்லை, அதனால் எழுதி வச்சு சொல்லிடலாம். ஓகே, நம்ம இப்போ புது வருஷத்தில் இருக்கிறோம். போன வருஷம் புது வருஷம் வந்தது, ஆனால் நம்ம வீடியோ போடல. கரெக்டாக இப்படி தெரியா? போன வருஷம் புது வருஷம் வந்து ஆனால் வீடியோ போடல. ஏன் தம்பி அப்படியே நல்லா தான் தெரியுது. சரிதா? போன வருஷம் வந்தது ஆனால் நம்ம வீடியோ போடல. கரெக்டா? ஏன் அப்படின்னா அது வெறும் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்பு கிடையாது, கால் நூற்றாண்டு பிறப்பு. கரெக்டா? இப்போ 2000 இருந்தீங்களுக்கு நல்லா தெரியுது. 2000 உலக அழிவுனாங்க. உலக அழிவுங்கெல்லாம் அந்த அன்னைக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாம் தகவல் வந்து இல்லை, காலம் தெரியும். ஆனால் அதுலேருந்து கழிஞ்சு இப்போ 2025, அதாவது 2000 to 2025 கால் நூற்றாண்டு ஆகி போச்சு. அடுத்தது 2025 to 2050 அடுத்த கால் நூற்றாண்டு. கரெக்டா? இந்த கால் நூற்றாண்டு நாகரிகத்தின் வளர்ச்சி படிப்படியாக வந்தது. இப்போ இது உச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த 50 நூற்றாண்டுகள் மின்னணு தொழில்நுட்பங்கிறாங்கல்ல, ஒரு ஏஐ டெக்னாலஜி, இந்த மாதிரி அதாவது தொழில்நுட்ப புரட்சி வந்தது 2000 வந்தது. 25 கூட முழுமை அடைஞ்சிருச்சு. இதுலேருந்து 25 வருஷம் கடுமையான அடுத்து நம்ம சந்திக்கிற சவால்கள்லாம் நினச்சா என்ன சொல்கிறது, மனித வாழ்க்கையே எடை போடுறாப்புல ஆயிடும். நம்மளோட பொருளாதாரம் சரி, நம்ம இருக்கிற நிலைமை எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது. சரி, ஓகே. புது வருஷத்தில் அடுத்தது மில்லுக்குள்ளே நம்ம தொழிலில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இத்தனையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாமே ஒரு சிப்பில் கோடு வரும்ல, சிப்பில் கோடு வர்றாப்புல நம்ம போடுற அத்தனை வீடியோக்கள் ஒரே பேசிக் மாமூல் தான். ஆனால் அதில் என்ன சொல்கிற பிரிவுகள், அந்த பிரிவுகள் மாதிரி தான் ஒன்று போட்டிருக்கோம். அந்த பிரிவுகள் மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு கேட்டால், மாமூலில் தயவு செய்து வேலை செஞ்சு பழகாதீங்க. கரெக்டா? நான் உங்கள்கிட்ட அஜன் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? எல்லாரும் வேலைக்கு போனால் வேலை செய்ப்பான், வேலை செய்ய, வேலை வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, எங்கள் ஆளுகளுக்கு பூரா மாவு மில்லில் வேலை செஞ்சு பழகாதீங்க. மாவு மில்லில் எந்த காலத்துக்கு வேலை செஞ்சு பழகக்கூடாது. ஏன்னு கேட்டால், இதுக்கு பேர் சேவை தொழில். சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இடுப்பு உடஞ்சி போயின்னு சொல்லுவாங்களாம், அந்த அளவுக்கு சேவை செய்யலாம். அதனால் சேவை செய்ய, அதாவது வேலை செஞ்சு பழகாதீங்க. அதை அர்த்தங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவப்படும் போது கரெக்டாக புரியும். ஃபஸ்ட்டு வேலை செஞ்சு பழகாதீங்க. ரெண்டாவது, மில்லை ஃபியூராக வச்சிருங்க, சுத்தமாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு சுத்தம், மிஷின் சுத்தம், ஆள் சுத்தம், மொத்தம் மில்லை கடுமையாக சுத்தமாக வச்சுருக்கணும். ரெண்டாவது, இராணுவம் மாதிரி இருக்கணும் மில்லு. இராணுவத்தில் அதாவது 40 சுதந்திரம் அடைஞ்சிருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் வரைக்கும் புது ஆயுதங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. முதல்ல டேங்கி தயாரிச்சாங்களா, அப்புறம் ஏவுகணை, அது இதுன்னு எத்தனை மாறுது. இப்போ இந்தியா 3வது இடத்துல இருக்குது, போர்மான ரேஞ்சில் உலகத்திலே 3வது இடத்துல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நவீனப்படுத்தினங்காட்டி தானே 3வது இடத்துக்கு போக முடியணுமா? நவீனம் எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம தொழிலில் இப்போ 10 கிலோ கோதுமை வருதுன்னு வச்சுக்கோ. 10 கிலோ கோதுமையை 15 நிமிஷம் அரைக்கிறது ஓல்டு ஸ்டைல். கரெக்டா? அந்த 10 கிலோ கோதுமையை வெறும் 5 நிமிஷம் அரைச்சிட்டு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்குறது டெக்னாலஜி. கரெக்டா? அந்த 5 நிமிஷம் குறைஞ்சுன்னா நம்மளுக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்குதா? இதைத்தான் நான் வேலை செய்யாதேன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் அர்த்தம், அதாவது ஒரு கஸ்டமர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா, மாவு பொருட்கள் அரைத்தான் 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது. மிளகா, சீவக்காய், இந்த 2 ஐட்டம் கொஞ்சம் ஹார்டு பொருள். ஏன்னா அரைச்சி அரை போடணும். மிளகாயை, சீவக்காய் நெடி வருங்கையில் வரத்து பொறுத்து நம்ம அரைக்க முடியும். அதனால் இந்த 2 ஐட்டங்கள் தவிர்த்து மாவு பொருட்கள் எது வந்தாலும் கஸ்டமர் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இலக்கை நம்ம எட்டி பிடிக்கணும்.
கரெக்டா? அடுத்தது அறவை திறனை கடுமையாக வேகப்படுத்தணும்ப்பா. அறவை திறனை ஃபுல் வேகப்படுத்தணும். வேகம் வந்து டெக்னாலஜி மிஷினரிஸ் பழசே போட்டு தொங்கிட்டு கிடக்கூடாது. காலத்துக்கு தகுந்தாப்புல மாறுறதுலையும் அதில் ஹெவியாக மாறிக்கணும். ஹெவியாக மாறி அடிச்ச டிஸ்ஸரை போட்டு கையில் கொடுத்து ஆட்டிடும் அந்த இது. அடுத்து வந்து மாவு உள்ள ஃபஸ்ட்டு விலை பட்டியலை வைங்க. எல்லாம் மாவு உள்ளே நியூயர்லேருந்து ஒரு கணக்கு வச்சு எல்லாம் வாங்கி விலைப்பட்டியல் வைங்க. யாருக்கிட்டையும் நம்ம எச்சு வாங்க 500 ரூபா கொடுத்தாலும் சில்லறை கொடுத்துருங்களா? அதனால் எல்லா மாவுலையும் விலை வைங்க. ஃபஸ்ட்டு விலைப்பட்டி என்னோட விலை இது எவ்வளோ வாங்கி அது நானும் உங்களுக்கு கரண்ட் பில் கட்ட போகிறேன். என்னோட கரண்ட் பில் நான் கட்ட போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி ஃபஸ்ட்டு விலைப்பட்டியல் பெருசாக வைங்க. ஒரு இடம் வேண்டாம், ஒரு 10 ரூபா ஜெராக்ஸ் ஆகாது. இது 12 ரூபாய் என்னமோ வருஷம் எடுத்தால் 10 ரூபா, ஒரு 10 எடுத்து எல்லா பக்கம் ஒட்டி விடணும். விலைப்பட்டியல் வைங்க. அடுத்தது உங்களோட கூலி என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, உரம்பரை அந்த சைடு கூட பிறந்தவங்க எத்தனை பிரச்சனை, பொருளாதாரம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லைங்க. பொருளாதார பிரச்சனை இல்லைங்கனால உங்களோட ஒரு நாள் கூலி என்னன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுவோம். அதை முடிவு பண்ண இலக்கு இல்லாமல் இருந்தாப்பா நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூலி, நான் வர்றேன் எனக்கு இவ்வளோ கூலி அப்படின்னு மட்டும் உங்களோட கூலி என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது காலத்துக்கு ஏற்ப விலையே மாற்றம் பண்ணும். கால நூற்றாண்டு ஆகி போச்சு. இப்போ 2000 வாங்கிட்டு 2025 வரைக்கும் அதே கூலியில் அடிக்கிறாள். எத்தனை உண்மை போதே உண்மை நான் கண் நேரம் பார்த்துருக்கிறேன். அதாவது அந்த காலத்துல இந்த காலத்துக்கு ஒரே வேலை அப்படியே அதெல்லாம் இல்லாமல் காலத்துக்கு தகுந்த விலையை மாற்றுவேன். சரி, இது வந்து ஒரு இலக்கு. அடுத்து வந்து நூற்றாண்டு இலக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த கால் நூற்றாண்டு இலக்கு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். சராசரியாக இப்போ மாமூல் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏஜ் அப்படின்னு பார்த்தா ஒரு 50% மாமூலுக்காரங்களுக்கு 40 வயசு இருக்குது. 40 வயசு கொஞ்சம் 1-2 முன்ன 1-2 பெருசு இந்த ரேஞ்சு வரும். சராசரி 40 அதிகம். நான் சராசரி மாமூல் வச்சுக்கோட ஏஜ் 40. கரெக்டாக மேலே தான். ஏன் மேலே 1979 80லேருந்து 75லேருந்து 85க்குள்ளே பிறந்தீங்க தான் வந்து நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்யணும், வேலை செய்யக்கூடாதுன்னு இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தீங்க. அந்த ரேஞ்சில் வருவாங்க கணக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2026 இருக்கிறோமா? 2026 இருக்கிறோம். இப்போ 40 வயசுனா சராசரி 42 43 வேண்டாம், 40 வச்சுக்கேன். 40 வச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அடுத்து 25 வருஷம் கால் நூற்றாண்டுனா 2050ல் 25 வருஷம் போட்டோம்னா 365 பேருக்கு 9125 நாள் வரும். கரெக்டா? அப்போ இப்போ 40 வயசு இருக்கிறீங்க, 2050 65 வயசு ஆயிடும். 65 வயசு ஆயிடும். கரெக்டா? அப்போ கால் நூற்றாண்டு திட்டமும் நம்ம போட்டு வைக்கணும். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு குழந்தை குட்டி எத்தனை, அடுத்து 25 வருஷம் கழிச்சு குழந்தை குட்டிக்கு என்னென்ன நம்ம பண்ணணும், எல்லாமே இதுல இருந்தா நம்ம வரும். நம்ம என்ன புது வருஷம் வேலைக்கு போக போறோம், எல்லாத்தையும் இலக்கு நிர்ணயிங்க. அதாவது கால் நூற்றாண்டு இலக்கு. கால் நூற்றாண்டு இலக்குங்கிறது அடுத்து நம்மளுக்கு இருக்கிற நாட்களோட எண்ணிக்கை 9125 நாள். அது ஒரு நாள் போச்சப்பா, 9124 நாள் தான் இருக்கு. கரெக்டா? இப்படி நாள் கணக்கை வச்சு உங்களோட 25 ஆண்டு கால அடுத்த திட்டங்களை போடுங்க. அதுவும் நாகரிகத்தின் உச்சமா திட்டம் போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப ரெண்டாவது ஒருத்தரும் வந்து குறைஞ்சது ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எப்படி இருக்கு குறைஞ்சது ஒரு இலக்கில் வந்து ஒரு நாளைக்கு இங்கே வா முடியும். ஃபஸ்ட்டு ஒரு இலக்கை வச்சுங்க. இலக்கில் உறுதியானது. நான் ஒரு மனிதனாக இங்கே நிற்கிறேனா அப்படின்னா இதே மாதிரி ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஆற்றல், சிந்திக்கக்கூடிய ஆற்றல், ஒரு மனிதன் உருவாக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம படிக்கிற கல்வியில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கோசரம் நான் இப்போ போய் பள்ளிக்கூடம் ஏற முடியாது. ஆனால் நூல் நிலையம் போடாமல் தான். இப்போ நெட்டில் புக் பண்ணி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச புக்கு வாங்கலாம், ஏதோ ஒன்று வாங்கிக்க. ஆனால் ஒரு நாளைக்கு இங்கே வா,
இங்கப்பா புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்துகளில் சிக்கிய மாணவிகள் பலியெல்லாம் வேண்டாம், நல்லதாக படிக்கலாம். பழனி இங்கே பாருங்க, 1 2 3 4 5 பழனி முருகன் கோவில் குவிந்த பக்தர்கள். அப்போ 1 2 3 4 5 இருக்குதா காமி? அப்போ 5 அந்த வார்த்தை ஆச்சுன்னா இதே மாதிரி ஒரு நிமிடத்திற்கு நம்ம மனித மூளை வந்து 200 வார்த்தைகள் படிக்கணும். அப்போ 200 வார்த்தைகள் படிக்கிற அளவுக்கு நம்ம படிப்பை வேகப்படுத்தணும். கற்றலில் வேகம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கற்றலில் வேகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதாவது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ் மொழி பிடிக்குமா, தமிழ் எந்த மொழி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மொழியில் அரை மணி நேரம் மட்டும், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மனுஷன் வந்து படித்தே ஆகணும். படித்தா மட்டும்தான் அவனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு 200 வார்த்தைன்னா அரை மணி நேரம் கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட தெளிவாக படிக்கிற ஒரு புக்கே பிடிச்சிடும் போது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மில்லில் வந்து பேப்பரை வரவழைங்க, படிங்க, உங்களுக்கு படிங்க, படித்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிங்க. அப்புறம் 4 நூற்றாண்டினுடைய அந்த திட்டங்களை போட்டுங்க. இந்த மாதிரி மாவுங்கள் சம்மந்தமாக வீடியோவுக்கு அப்போ போடுற எந்த காரணத்தை கொண்டும் விலையை வந்து தெளிவாக விலைப்பட்டியல் வச்சுங்க. ஓகே நண்பர்களே, இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போன வருஷம் நியூ இயர் வந்தது, அது வந்து வர நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு வந்து 25 வருட நூற்றாண்டு, 4 நூற்றாண்டு முதல். ஏன்னா நம்மளை பார்த்து நம்ம கண்ணில் பார்த்து வந்துடுவீங்க. 2000 பார்த்துட்டு 2025 பார்த்துக்கலாம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க, 2025 குழந்தை பிறந்தாங்களா, அவை வந்து இன்னைக்கு வந்து குடும்பஸ்தனப்பா. ஆமாம், 25 வருஷத்துல 26 வருஷம் கல்யாணம் முடிச்சு குடும்பஸ்தன். 2000 பிறந்த குழந்தைக்கு இந்த வருஷம் குடும்பஸ்தான் குடும்பத்தை வாங்கிட்டாங்க. அப்போ நம்ம மாவுங்களை எந்த அளவுக்கு நாகரிகம் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பாட்டியோட ஒரு அம்மா ஒரு வயசுக்குள்ள வந்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணமாகி அது குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க பேத்திக்கு சத்துமா வரைக்கும் வர்றாங்க. கரெக்ட், உண்மை பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து தொழிலை வந்து, அதாவது என்ன சொல்றது, ஒரு 3ஆம் தலைமுறை அழைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ 3ஆம் தலைமுறைக்கான மிஷினரி எங்க நம்மகிட்ட, 3ஆம் தலைமுறைக்கான வளர்ச்சி எங்க இது, அதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் அப்படி வந்துட்டோம். இனிமேல் வந்து அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்துடும். ஓகே நண்பர்களே, மீண்டும் சொன்ன வீடியோ போகிறோம். நன்றி, வணக்கம்.